அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 28 மே 2026 வியாழக்கிழமை. தினமலையில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். முதல்ல அனைவருக்கும் பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். ஓகே, போயிடலாம். ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிரதமருடன் முதல்வர் விஜய் சந்திப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு புது ஆட்சியில் புதுசாக ஒரு முதல்வர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக அவர் போய் கண்டிப்பாக பிரதமர் பார்த்து என்னென்ன கோரிக்கைகள்லாம் இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பாக சொல்லணும். அது ஒரு மரபு. இப்போ ரீசெண்டாக கூட சதீசன் அவர்கள், கேரளாவோட முதல்வர் சதீசன் அவர்கள் கூட போய் பார்த்து பேசிட்டு வந்தார். அதே மாதிரி நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்களும் போயிட்டு நேற்று பிரதமர் மோடியை சந்தித்து ஒரு சில உரையாடல்கள் நடந்திருக்கு. சரியா? ஸோ இந்த மேகத்தட்டு இஷ்யூ, தமிழக மீனவர் வித் இலங்கை அந்த இஷ்யூ, அதே மாதிரி நிதி, ஸோ எல்லாத்த பற்றியும் பேசிட்டு வந்திருக்காரு. சரியா? அதே மாதிரி அவருக்கு அங்கே ஒரு வரவேற்பும் கொடுக்கப்பட்டுருச்சு. ஓகே, சரி. அடுத்து வந்துன்னா சில இம்பார்ட்டண்ட்டாக சில நியூஸஸ் இருந்தது. ஓகே, முதல்ல பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு சீருடை அறிமுகம் அப்படின்னு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கப்பெண் அதிரடிப்படை நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். தாவேக அரசினுடைய, தமிழக அரசினுடைய முதல் அந்த இரண்டாவது கையெழுத்து சிங்கப்பெண் அதிரடிப்படை. இது வந்து முழுக்க முழுக்க பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு படையாக இருக்க போகுது இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காவல் கண்காணிப்பாளர், 2 துணை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் 4 ஆய்வாளர்கள் உட்பட 30க்கும் மேற்பட்ட போலீஸார் ஒரு இதில் இருப்பாங்க, ஒரு ஸ்டேஷனில். சரியா? முதற்கட்டமாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு வந்து இவங்க தனியாக தெரியணுன்றதுக்காக இவங்களுக்கு ஒரு சிறப்பு சீருடை வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அந்த சீருடையில் பார்த்திங்கன்னா அதிரடிப்படை சின்னத்தின் தைரியம், வேகம், அறிவுத்திறனை பறைசாற்றும் வகையில் சிங்கத்தின் முகம் பொறிக்கப்பட்டுள்ளது. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படையினருக்கு பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சீருடையும் புதன்கிழமை வெளியிடப்பட்டது. இந்த சீருடை கருப்பு நிற தொப்பி, பெல்ட், கருநீல வண்ண சட்டை, காக்கி பேண்ட். ஸோ நார்மலாக என்ன பண்ணுவாங்க, காக்கி சட்டை காக்கி பேண்ட் போடுவாங்கள்ல, பட் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருநீல கருப்பு நிற தொப்பி, பெல்ட்டு, அப்புறம் கருநீல வண்ண சட்டை, அப்புறம் காக்கி பேண்ட்டு. ஓகே, இதுதான் அவங்களோட ட்ரெஸ் கோட். ஓகே, அதே மாதிரி அந்த பெல்ட் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு நிறத்தில் இருக்கும். அந்த லோகோ, அவங்களுக்கு இருக்கிற லோகோ வந்து பார்த்திங்கன்னா சிங்கத்துடைய முகம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். சரியா? ஓகே, ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க என்ன இருக்குது அப்படின்றது. ஓகே, சரி. அடுத்து அப்படியே வந்தோம்னா செய்திகளை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய முதல்வர் அவர்கள் நிதியமைச்சர் அவர்களையும் சந்தித்து இந்த நிதி சம்மந்தப்பட்ட சில கோரிக்கைகளையும் வச்சுருக்காரு. ஓகே, உரிய நிதியை வந்து சரியான டைமில் வழங்கணும் அப்படின்றது. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்ஐஆர் மேற்கொள்ள தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம், உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அப்படின்னு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, பீகாரில் ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் கொண்டு வந்தாங்க இல்லையா? ஸோ அதை எதிர்த்து நிறைய வழக்குகள் போடப்பட்டிருந்துச்சு. ஓகே, ஏன்னா கிட்டத்தட்ட 65 லட்சம் பேரை வந்து நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது நேற்று உச்சநீதிமன்றம் அமர்வு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அந்த எஸ்ஐஆர் பண்ணுறதுக்கு அந்த இறந்தவங்களை ரிமூவ் பண்ணுறது, போலியானவங்களை ரிமூவ் பண்ணுறது, ஊடுருவல் பண்ணவங்களை ரிமூவ் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறவங்கள இது பண்ணுறதுக்கு வந்து எஸ்ஐஆருக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு அதிகாரம் இருக்குது, ஒரு ப்ரொவிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதுலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, எந்த கான்ஸ்டியூஷன் படி இவங்க செயல்படுறாங்க அப்படின்றத பார்க்கணும். அதாவது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 வந்திருக்கும். அதை பேஸ் பண்ணியும், அதே மாதிரி கான்ஸ்டியூஷனில் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 324 பிரிவு 21(3). ஸோ இதுக்கு கீழே தான் வந்து எஸ்ஐஆர் வந்து கான்ஸ்டியூஷன்லேயே ஒரு ப்ரொவிஷனாக இருக்குது, அதை வந்து பண்ணுறது தப்பு இல்லை, அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? அதை ரெப்ரசன்டேட்டிவ் பீப்புள் ஆக்ட் சட்டப்பிரிவு 23(4) இந்த பிரிவின்படி ஆதார் அட்டையை தனிநபரின் அடையாளமாக ஆவணமாக பயன்படுத்த அனுமதிக்கிறது. அந்த வகையில் ஆதாரை வாக்களிக்கும் அடையாளமாக அந்த தேர்தல் ஆணைய ஆவண வகைப்பாடு விதிமீறல் அந்த மாதிரி
ஸோ ஓட்டர் ஐடி வச்சு தான் ஓட் பண்ணணும் அப்படின்றது இல்லை. ஸோ எதை வச்சு வேணாலும் நம்ம வந்து ஒரு குடிமக்களாக நம்ம வந்து போய் ஓட் போடலாம் அப்படின்றதையும் இது உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்திருக்கோம். சரியா? ஓகே, சரி. அடுத்து வந்தோம்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இதை. அஸ்ஸாமில் வந்து பொது சிவில் சட்டம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேற்று வந்து அவங்களுடைய சட்டப்பேரவையில் வந்து நிறைவேறிருக்கு. சரியா? ஸோ இதன்படி பார்த்திங்கன்னா நாட்டில் இது 3வது மாநிலம். ஓகே, ஆல்ரெடி கோவா வந்து இருக்கும். பட் கோவா வந்து கன்சிடர், ஏன்னா அது வந்து ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியே அங்கே யூசிசி இருந்திருக்கு. ஸோ நீங்கள் ஸ்டேட்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அமல் பண்ணது வந்து உத்தரகாண்ட் தான். ஓகே, கொண்டு வந்த உடனே உத்தரகாண்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் அமலாயிருக்கும். ஸோ இப்போது 3வது மாநிலமாக அஸ்ஸாமில் வந்து அமலாயிருக்கு. சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்தோம்னா, ஸோ வேறு எதுவும் பெருசாக செய்திகள் இல்லை. ஓகே, நம்ம நாளைக்கு செய்தித்தாள் சந்திக்கலாம். தேங்க்யூ.